மருமகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் அத்தடி ஆத்தே, எங்க போனாலும் நமக்கு வீடு வந்தாதான் நிம்மதி. என்னடியே வந்தனே பொசுக்குன்னு உட்காந்துக்கிட்ட, போ ஆளுக்கு ஒரு காப்பி கீப்பி போட்டு எடுத்துக்கு வா. எத்த பஸ்ல வந்தது ஒரே அதான் அழுப்பா இருக்குத்த, ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போறேன் இருங்க. அதானே நான் சொன்ன உடனே கேட்டா உன் கிரீட இறங்கிரும்ல, அப்படியே வா. இவ சொல்லி நம்ம போய் உடனே காப்பி எடுத்துக்கு வரதா அப்படின்ற மண்டை கவுருவோம். உனக்கு மண்டை கவுருவோம். ஏன் நான் அப்படி நினைக்கிற ஆளாக்கும், அப்படி நினைக்கிறவளா இருந்தா இத்தனை வருஷம் உங்களுக்கு உட்காந்த இடத்துல டீ வேணுமா சோறு வேணுமான்னு போட்டு கொடுத்து பாத்துக்கிருப்பேனாக்கும். ஆஹா, அப்ப இத்தனை வருஷம் செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டியாக்கும். உனக்கு நான் டீ போட்டு கொடுத்தேன் சோறு போட்டு கொடுத்தேன். ஏன்டி ஆத்தே உங்ககிட்ட பேச முடியாது. எனத்தையும் அந்த புதுசா மருமக வந்ததுனால அந்த 1 மாசம் உங்க வாயை கட்டுப்படுத்தி இருந்துட்டீங்க. இந்த உங்க தொண்டையை திறக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. காப்பி தான் நான் வேணும் எடுத்துக்கு வாரேன். அதுக்கானது ஊரை கூப்பிட்டுக்கிறீங்க எப்படி இங்க வர்றியே. உனக்கு மருமக வந்தான்னா வராட்டினா அவளுக்கு பயந்துக்கு நான் பேசாம இருக்கணுமாக்கும். உனக்கு நல்ல மருமக வாச்சிருக்கா, நீ நல்லா இருக்க. எனக்கு அப்படியா மருமக வாச்சிருக்கா? நேற்று நேரம் வரும்போது ஒரு மருமக பொறுப்பா நடந்துக்கிறா. உனக்கு இத்தனை வருஷம் இருக்கியே, நீ எனக்கு அந்த பொறுப்பா நடந்துக்கிற. நான் பொறுப்பா நடக்காம இந்த குடும்பம் ஓடிக்கிருக்காங்க இம்பிட்டு வருஷமா. நீங்க பேசுனீங்கன்னா எப்படித்தான் பேசுவீங்க. இருங்க போய் காப்பி எடுத்துக்க வரேன். அதுக்கு எதுக்கு இம்பிட்டு பேசுறீங்க ஒருத்த காப்பி கேண்டி. எப்பத்தா நல்ல மருமகன்ற இப்பதானே 1 மாசம் ஆகுது. போக போகத்தையும் தெரியும் அது நல்ல மருமகளா இல்ல நாரி போன மருமகளான்னு. இதுக்கப்புறம் தான் தெரியும். நீ வேற போக போக வந்து எல்லாரோட குணமும் தெரியும். ஏன் நீ வேற பேசாம இருக்கிற பிரச்சனை இன்னொரு பிரச்சனை ஏத்தி விட்டுற. நான் போய் காப்பி எடுத்து வரேன். முதல்ல இந்தாங்க காப்பி. இந்த வடைச்சுக்கிட்டு கொடுக்குறதா என்கிட்ட வச்சுக்கிறாதடியே. அப்படி காப்பி எனக்கு தேவையில்லை. இப்ப யார் வடைச்சுக்கு கொடுத்தா? இந்தாங்க புடிங்க. என்ன செய்ய முடியும், நம்ம தலையெழுத்து வாக்கப்பட்டு வந்துட்டோம். என்ன அசிங்கப்படுத்தினாலும் எனக்குள்ளதான் கிடக்கணும். வேற போக்கடம் இல்ல. என்னாடியே அங்க முணங்கிட்டே இருக்க? என்ன முணக்கம்லாம் கொஞ்சம் கூடுதலாத்தே இருக்கு. மாமியார் ஐட்டம்ன்றது படுத்து வந்துருச்சாக்க உனக்கும். என்ன ஓவரா அப்படியே பேசிக்கிட்டே திரு நானும் பாத்துக்கிருக்கேன். பூ யாருனால மணாலம் பத்துச்சு? நாருனால மணாலம் பத்துச்சு. என் மகனை கட்ட போயிட்டே நீ மணாலம் பத்த. அது தெரியாம என்னமோ பெரிய எனக்கு பேசிக்கிருக்க என்கிட்டேவா? ஆமா ஆமா, உங்க மகன் உலகத்துல 60க்கு மாப்பிள்ளையா இருந்தாரு. எனக்கு மாப்பிள்ளை அடிக்காம கிடந்தனாக்கும். ஆமா ஆமா, உன் குந்தாணி உடம்புக்கு மாப்பிள்ளை அப்படியே கீழே வந்து நின்று இருந்தாங்களாக்கும். என் மகன் பார்த்து கட்டலன்ற இன்னும் நீ எல்லாம் சீந்தாம கிடந்திருப்ப. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு உனக்கு மாப்பிள்ளை வந்துச்சான். வரிசையில பேசுற அவர் பேச்சு. ஐய ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க மாமியா மருமக சண்டைய? அதான் எனக்கு இப்பதான் நினைச்சுக்கிறேன். சரி, இந்த வீட்டுல நிம்மதியா சாப்பாடு கூட சாப்பிட முடியல. எனக்கு சோறு வேணா ஒண்ணு வேணாம், நீங்களே சாப்பிடுங்க. போதுமா கடைவி உனக்கு? போதுமா? அந்த மனுஷன் நிம்மதியா ஒரு வாய் சாப்பிட விடாம சண்டையை போட்டு அமுச்சு விட்டா. இந்த கரட்டு சிரிக்கி இருக்க வரைக்கும் வீடு உருப்படாது. ஆமா ஆமா, நான் கிளவி இவனும் அப்படியே கொமதியாவே இருக்கா. ஏண்டி நீ ஒழுக்கமா சாப்பாடு வைக்கல, ருசியா வைக்கல, நான் அப்படி எதிர்த்து போய்க்கேன். அதுக்கு நான் செய்ய முடியும்? சே, மாமாவே சாப்பிடல, நான் மட்டும் எப்படி சாப்பிடுறது? இந்த கரட்டு சிரிக்க திண்டு தொலைட்டோம். போங்கடி போங்க, எவ்வளவு எங்கிட்டு போங்க. அதுக்காண்டி நான் வகுத்த பட்னியா போட்டு உட்காந்துருக்க முடியும்? என்ன செய்ய? 4 வாயை கண்ணை மூடிட்டு கவுக்கு 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 உள்ள அள்ளி போட்டு பேசாம போய் உட்காந்துக்கிறணும். அப்பத்தா நீ இது முதல்ல செஞ்சிருக்கலாம்ல. அப்பா நல்லா சாப்பிட்டு போயிருப்பார்ல, அம்மாவும் சாப்பிட்டு இருப்பாங்கல்ல. 2 பேரும் விரட்டி விட்டு நீ மட்டும் திங்கிற. கிளவி உன்னை ஒரு நாளைக்கு இரு மருந்து வச்சு கொள்றேன்னு இல்லையான்னு. போடும் போடும் போ, துண்டு வந்துருச்சு போடி போ. நீ மருந்தை வச்சு கொள்ளுவேன், நான் வேடிக்கை பார்த்துக்க உட்காந்துருப்பேன். அடிச்சிப்பா கால் அறுத்துப்படி வருது. ஆமா ஆமா, நீ என் கால அறுத்துக்கு இருப்ப, என் கை புளியங்க அறுத்துக்கு இருக்கோம், நான் வேடிக்கை பார்த்துக்கு இருப்பேன். போ கழுவி. ரொம்ப ஓவரா பேசி திரிஞ்ச கொண்டு போய் உன்னை முதியோர் இடத்துல சேர்த்து விட்டுருன்னு பாத்துக்க. அவ்வளவுதான். அப்புறம் அங்கெல்லாம் அந்த நாட்டம் பண்ணி தெரிய முடியாது. யாத்தே இந்த பிள்ளை என்ன வச்சு பேசிட்டு போறான்னு வாத்தியா? என்னைய கொண்டு போய் முதியோர் இடத்துல சேர்த்துருவாங்க. முதியோர் இடத்துல இந்த நரம்பி வரட்டும். இன்னைக்கு என் மயங்கிட்ட சொல்லி இவளை சும்மா சவுக்க கம்ப கொண்டு அட்டிக்க சொல்லல. என்னானுங்க ஆத்தே, நான் எப்படி சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன்? நேத்து பிறந்த நரம்பி என்னைய கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுவேன்னு சொல்லிட்டாலே. இதை கேட்க ஒரு நாதி இல்லை இந்த வீட்டுல. அவகாத்தா குந்தாணி மாதிரி நான் என்ன ஒரு குண்டியான் சோறவா திண்டுக்கு இருக்கேன். எனத்தையோ 4 கொலக்கட்டை சாப்பிட்டு நான் பாட்டில் கிடக்குறேன். என்னைய போய் இப்படி முதியோர் இடத்துல சேர்ப்பேன்னு சொல்லிட்டாலே இந்த ஒட்டரை குச்சி. ஏமா இப்ப ஏனத்துக்குமா நடு வீட்டுல உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிருக்க? அதை நான் எப்படி சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன்? சரி அப்ப சொல்லாத, பேசாம ஒரு அமைதியா. இந்த கதையை கேட்க யாரும் இல்லையா இந்த வீட்டுல? இந்த கொடுமையை கேட்க யாரும் இல்லையா? அதைத்தான் சொல்லுமானா சொல்ல மாட்டேன்ற. எப்படி சொல்லுவேன், என்னத்த சொல்லுவேன்ற. அப்புறம் கேட்டா இப்படி சொல்றேன். என்னமா ஏழே ஓ மக என்னைய கொண்டு போய் முதியோர் இடத்துல சேர்க்கணும்ன்றாடா. நானும் அனாதை சிரிக்கா யாரும் இல்லாம அதிரீரே என்னைய கொண்டு போய் முதியோர் இடத்துல சேர்க்கணும்ன்றாடா. நான் என்ன செய்வேன்? இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் இன்னமா நான் உயிரோட இருக்கணும்? ஒரு கணத்துக்குள்ள விழுந்து இன்னும் செத்து போயிருக்கணும். நானு ஓ மூஞ்சிக்காண்டி பேசாம இருக்கேன்டா. என்னவா எங்க தன்னால கூத்து நடந்துக்கு இருக்கு? சே, இவன் முன்னாடி எல்லாம் நம்ம அழுக கூடாது. நம்ம ரொம்ப லேசுக்குருவா, தொருக்கு மாதிரி நினைச்சுக்குருவா. கண்ண தோறி சீனியம்மா. ஏண்டி நான் இங்க அழுது கிடைக்கும், உனக்கு கூத்து மாதிரி தெரியுதா? இப்ப என்னத்த புது பிரச்சனை எடுத்து விட்டு இருக்கீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ஏண்டி உன் மக அந்த நரம்பி என்னைய கொண்டு போய் முதியோர் இடத்துல சேர்த்து விடுவேன்னு சொல்ற. உனக்கு நான் அழுதுக்கு கவலைப்பட்டு கிடக்குறது கூத்தடிக்கிற மாதிரி தெரியுதா?
அடடே, நம்ம மக கரெக்டாதான் சொல்லியிருக்கா. இந்த யோசனை நமக்கு தோணா போயிடுச்சே. படிச்ச உள்ளதாயா, சூப்பர். அம்மா நீ ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிருக்க. வர வர ஒரு பெரிய மனுஷன் மட்டும் மரியாதை இல்லாம நீ ஓவரா பேசிக்கிருக்க சொல்லிவிட்டேன். பெரிய மனுஷியா யாரு? இந்த கிழவியா? இது செய்யற வேலைக்கு இதுக்கு பெரிய மனுஷியாக்கு. இது சிவரத்தனமா எல்லா வேலையும் செஞ்சுக்கிருக்கு. இது பெரிய மனுஷியாக்கு. ஏது நானும் பாத்துக்கிருக்கேன், ரொம்ப ஓவரா வாய் பேசிக்கிருக்க. அந்த கிழவிக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற. வர வர நானும் சரி பரவாயில்ல, வீட்டு வேலையை பூரா எழுத்து போட்டு செய்யறா வைக்கிறாம எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைச்சுக்கிருக்கேன். அதுக்காண்டி கொஞ்சம் கூட ஒரு மாட்டுக்காரி மாதிரி பேசுறேங்க அம்மாவ. சூப்பரு வேணும்டி வேணும். நீ சன்னவா அடி பேசுன, இதைத்தான் எதிர்பார்த்துக்கிருந்தேன். இந்த கிழட்டு சிரிக்காக என்னை கை நீட்டு அடிச்சு விட்டீங்களே நீங்க. இருக்கட்டும். இதுக்கப்புறம் நீங்களா அந்த கிழவியா நானும் பாத்துக்கிறேன். நானு இதுக்கப்புறம் இங்கிட்டு இருக்க பொருள் எடுத்து அங்கிட்டு வைக்க மாட்டேன். இந்த வீட்டுல ஒத்த வேலை செய்ய மாட்டேன். எல்லாம் உங்க ஆத்தா பாப்பா அவ பாக்கட்டும். நான் இனிமேல் எந்த இதுவும் செய்ய மாட்டேன். யாருக்கும் நான் எந்த வேலையும் செய்யறதா இல்ல. இனிமேல் பட்டு யாருக்கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் இல்ல. என்கிட்ட தயவு செஞ்சு இனிமேல் வந்து யாரும் பேசாதீங்க. பாத்தியாடா பாரு, இத்தனை அடி அடிச்சும் கூட திருந்துறாரு. இன்னத்துக்கு முருள் எடுத்து போய் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு எப்படி மனசுக்கு போறாரு. ஏமா நீ சும்மா இருமா. நீ இப்படியே ஏத்தி விட்டு கடைசியில என் கையாலே அவள் அடிக்க வச்சுட்டேன். இன்னைக்கு அவ கோச்சுக்கு போயிட்டா. இப்ப யார் வீட்டை பாக்குறது, பிள்ளைல பாக்குறது? நீ சொல்லி இப்படி நான் தூள் போய் சாஞ்சு உட்காந்துக்குருவா. நீ பேசாம போமா. ஏன்டா இத்தனை நாள் நான் செய்யாம இவதான் செஞ்சுக்கிட்டாளாக்கு? இத்தனை வருஷமா இவ வரதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிருந்தேன். ஆட்டை பார்த்து மாட்டை பார்த்து தோட்டத்தை பார்த்து உனைய வளர்த்து உங்க அப்பனை பார்த்து எல்லாத்தையும் நான் தானே பாத்துக்கிருந்தேன். என்னமோ பொண்டாட்டி தான் வந்து அப்படியே நட்டமா நிப்பாட்டின மாதிரி பேசுற. அப்ப செஞ்ச உன் மாமி அவ கலாய்க்க ஒரே ஒரு ஆளு தான் கரெக்டான ஆளுக்கா. அந்த பள்ளி கல்வியை கூப்பிடுறேன்க்கா. அவளை கூப்பிட்டாதான் சரியா வரும். என்னத்த பேசி என்னாடி பண்ண? அந்த கரட்டு சிரிக்கி திருந்தவே மாட்டா. சாகுற வரைக்கும் திருந்த மாட்டா. இதே மாதிரிதான் குத்தடிச்சு என்ன போட்டு பாடா படுத்தி கிடக்க போறா. கறி திங்கிறதுக்காண்டி ஒரு புள்ள மூஞ்சி இப்படி ஆக்கி வச்சிருக்காளே. நல்லா பால்ல ஊற வச்ச பணியாரம் மாதிரி இருப்பா இந்த புள்ள மூஞ்சி. இப்ப பாரு பஞ்சர் ஓட்டின டயர் மாதிரி இருக்கா. அவளையெல்லாம் சும்மா விளக்க மாத்த சாத்துனா என்ன? இங்க வாரு இந்த புள்ள மூஞ்சி என்னண்டு ஆகி போச்சுன்னு பாருங்க. பாக்கவே என்னண்டு இருக்கு. மனசே கொதிக்குது. கிளம்புங்கடி. அந்த கிளவி இன்னைக்கு என்ன ரெண்டுல உன்னை பார்த்து வந்துருங்கடி. என்னது பால்ல ஊற வச்ச பணியாரமா? அது 2 ஊதுகாமலை வந்த மாதிரி கண்ணா 2 வீங்கி போய் கிடக்கு. அதனால பால்ல ஊற வச்ச பணியாரம் வந்து கட்டு சிரிக்கி எப்படி பேசுறா அவரு? இந்த பல்லு தின்னு பார்த்து ருசி பார்த்துருப்பா அவள லூசு. என்னடி முக்காடுக்காரிய புறம் பேசிக்கு தெரியா? நீ பேசுறது எனக்கு கேட்கல நினைச்சு தெரியாக்கா. பிடிச்சா உன் முக்காட காட்டுனாக்கா உனக்கு நல்ல முக்கி விட்டுரு முக்கி. நீ வேற வந்த பிரச்சனையை பாரு. நான் பாட்டுல உட்காந்துருக்கேன். நீ வேற என்ன உடல் இருக்காத. சீனியம்மா அடி வழியா எவடியவ என் வீட்டுக்குள்ளே வந்து ஏன் பேர சொல்லி அதிகாரமா கூப்பிடுறவ நீதான் அடி பள்ளி. நீதானா? என்ன குளிர் விட்டு போச்சா? யாருக்கடி குளிர் விட்டு போச்சு? உனக்கு எம்பிட்டு தைரியம் தானா விட்டு இருந்துச்சுன்னா அந்த புள்ள மூஞ்சி இப்படி வீங்குற அளவுக்கு அடிக்க வச்சிருப்ப. ஏன்டி சோழப்பட்டி? ஓ மூஞ்சி 2 போடணுமா? வா ஓ மூஞ்சி 2 போட்டு விடுறேன். அவங்கதான் இருப்பா. அவளுக்கு ஒண்ணுனா உன்னை சும்மா விட மாட்டான். உண்டு பண்ணி போடுவான். அவங்கதான் இருப்பா. என்னதே பண்ணுவா சொல்லுவா. அப்போ அன்னைக்கு 2ல் 1 பார்க்கணும் தான் வந்திருக்கேன். இல்லன்னா என் பேரு அழகு மணிலடி. அதான் கேட்டேன் என்னடான்னு. விளக்க மாத்துக்கு பேரு பட்டு குஞ்சம்மா. உன் பல்லுக்கு உன் முகர் கட்டிக்கு உன் பேரு அழகு மணியாக்கும். ஏண்டி குதிரை வாழ்க்காரியே உன் வீட்டுல வீடு கட்டுறாங்களாம்ல? நேத்து எதாவது டைல்ஸ் கல் பதிக்க வந்தாங்களா? நேத்து அந்த நேரம் பார்த்து உன் வீட்டு பக்கம் வந்தாலாக்கும் இந்த பள்ளி. ஆமா வந்துச்சு. அதுக்கு உனக்கு இப்ப நீ எங்க அக்காவுக்கு பதில் சொல்லு. முதல்ல பிரச்சனைக்கு தேவையில்லாத எல்லாம் கேட்காத. ஏலா நான் எல்லாம் காரணமாத்தையும் கேக்குறேன். அவன் நேத்து உங்க வீட்டு பக்கம் வந்திருக்கால, அந்த டைல்ஸ் ஓட்ட வந்தவங்க தரையில ஓட்டுறதுக்கு பதில் வாயில ஓட்ட வச்சிட்டாங்க. நல்லா பாரு. அட ஆமா டைல்ஸ் கல் அடிக்க வச்ச மாதிரி இருக்கு. பாட்டியில நல்ல சதுரமா டைல்ஸ் கல் அடிக்க வச்சிருக்காங்களா வாயில? அப்புறம் நான் என்னமோ தேவையில்லாம கேள்வி வைக்கிறேன்னு சொன்னா இப்ப தெரியுதா? குதிரை வாழ்க்காரி அவன் என்னமோ தேவையில்லாம பேசிக்கிட்டானு நீ அவ கூட சேர்ந்து தேவையில்லாத வச்சாலும் பேசி திட்டுற. என்ன கிட்ட நீ தெரியா? ஓடி அந்த பக்கம். என்ன விளக்க மாத்த பண்ணி அடிப்பியா? வாடி பள்ளி தைரியம் வந்து என் பக்கத்துல நீ வாடி. வந்துட்டேன்டி. இப்ப என்ன செய்வ பாரு செஞ்சு வாரி. சிரிக்கி நீ உன்னை சும்மா விட மாட்டேன். சண்டை அடி விடுற. எனக்காக ஏத்துக்கிட்டு வந்து கை கூட சண்டை விடுறியா? உன்னை இன்னைக்கு பாத்துக்கிறேன். சண்டை சூப்பரா களை வெட்டுதியே. நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கரமா இருக்கும் போடியே. ஏக்கா விலை கொடுக்கா அவளுக்கு இருக்கு திமுற பாரு. இந்த வயசுல எப்படி சண்டை விடாளுக பாரு. சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு. ஏண்டி எம்புட்டு திமுரு ரப்பர் அங்க இருந்தா என் வீட்டு படியேறி வந்து என் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சு. இருடா டைல்ஸ் பள்ளி உன் டைல்ஸ் பல்ல பூரா புடிங்க எரியல. என் பேரு சீனி மல்லடி. வீட்டுக்காக எம்புட்டு வேலை செய்யறாங்க. உனக்கெல்லாம் வேலை செஞ்சதான் எனக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும். நல்லா உட்காந்த இடத்துல திண்டுக்கிட்டு காப்பியை குடிச்சுக்கிட்டு சொகுசா இருக்கையில அதனால அவங்க அருமை உனக்கு தெரியல. அவங்களையே அடிக்க வச்சு அவங்க கண்ணை ஓட்ட ஆக்கி வச்சிருக்கியா? இன்னும் இருந்த வரேன். ஐயோ வராளே என்ன செய்ய போறாளோ? உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா துணிச்சல் இருந்தா நேத்து அம்புட்டு தூரம் நான் சொல்லிட்டு போயும் நீ எங்க அம்மாவை எங்க ஐயா கிட்ட சொல்லி அடி வாங்கி விட்டுருப்ப. என் கிளவி உனைய அப்பத்தான மரியாதை பார்த்தா நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு தர்ற. இன்னைக்கு உனக்கு இருக்கு. இன்னைக்கு தீபாவளி. இன்னைக்கு என்ன தைரியம் தான் எங்க அம்மாவே அடி வாங்க விட்டுருக்க. இன்னைக்கு போ அந்த பக்கம். ஐயோ அச்சுத்துக்க தூக்கி விட்டாளே நீ. தூக்குறது மட்டும் இல்ல உன்னை நீ தூக்கி வீசுறனா இல்லையான்னு பாரு. போய் விடு அந்த பக்கம். ஐயோ கொண்டு விட்டாளே அடிச்சு தள்ளி கொடுத்துக்கு. எனக்கு எடுத்துக்கு வரான்னு தெரியலையே. இம்புட்டு வருஷா கொண்டுட்டா. இந்தாங்க சாப்பிடுங்க. என்ன இது? இட்லி.
அப்புறம் நான் மட்டும் என்ன கிட்னி நான் சொன்னேன் இட்லி தான் தெரியுது. எங்கடியே அந்த கறி குழம்பு வச்சு கிரேவி வைக்கலையா? இது இடத்துல வச்சு கொண்டு வந்திருக்க. என் கண்ணு தெரியல பார்த்தா உங்களுக்கு? சாம்பார், தேங்காய் சட்னி, இட்லி பொடி, நல்லெண்ணெய், இதுக்கு மேல என்ன வேணும் காலையிலேவும்? ஏண்டி ஒரு நல்ல நாள் பொழுது ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்துருச்சா ஒரு கறியை போட்டு ஒரு கூட்டை வச்சு இட்லியை வச்சு சாப்பிட்டாதே சாப்பிட்டது கணக்கு இருக்கும். எல்லா நாளும் சாப்பிட்ற மாதிரி அதே சாம்பார் அதே சட்னி சாப்பிட்டா என்னன்றி இருக்கும்? இத்தனை நாள் என்னன்னு இருந்துச்சு அப்படித்தான் இருக்கும். ஏய் என்னடி பேசுறதுக்கெல்லாம் ஏடாசி வசிக்கிறதுற என்னமோ கிண்டல் பண்ணி திடுற நீ என்னையா? அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? குக்கர்ல விசில் வச்சு விட்டுருக்கேன் கறியை. அது தம்ம அடங்கணும், அதுக்கப்புறம் தான் கிரேவி வைக்க முடியும். அதுக்குள்ளே எனக்கு பசி தாங்க முடியல, கத்த ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்காண்டி டக்குனு ஒரு சாம்பாரையும் சட்னி வச்சு கொண்டு வந்து கொடுத்தேன். சாப்பிடுங்க முதல்ல, பசிக்கு. மத்தியானம் திம்பிங்க. கறி எங்க போகுது? நீங்க தான் திங்க போறீங்க. எல்லாத்துக்கும் இதுதான். நாங்க மட்டும் கறி வச்சு திண்டு உங்களுக்கு மட்டும் சாம்பார் சட்னியா தர்றோம். இன்றைக்கே இருந்த இந்த கிளவி எனக்குனாலும் சொல்லிக்கே இருப்பா. நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஐயோ ஏய் ராகாயே என்னடி செய்யற? ராகாயே யாரு? அட பள்ளியா வாடி வரது கிடக்குடியே. நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? இல்ல என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு கேக்குறேன். நானே வெண்டைக்காய் குழம்பு, பீன்ஸ்காய் பொரியல், ரசம் வச்சு வச்சிருக்கேன். ஏண்டி உனக்கு நக்கலா? சோற நாக்கனா குழம்பு நான் வச்சு உனக்கு எடுத்துருந்தேன். உன் மருமலை வாட்டி விட்டு 2 நாள் ஆச்சா? அவளை போய் என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்காம நீ வாட்டுக்கு திடுற, சோறாக்குன்னு குழம்பு வச்சுன்னு திட்டு திடுற. ஏண்டி மருமகளா? நான் நல்ல வில்லையா பார்த்து என் மகன் கட்டி வைக்க போயிண்டி. ஏய் அதை நீ சொல்லக்கூடாதே, அதை உன் மகன் சொல்லணும்டியே. நீ எடுத்து அதை சொல்ற. அப்ப இந்த பிள்ளை வாழ்க்கை எனக்கு தெரியாதுமா? தேவையில்ல வச்சலாம் பசிக்கு தெரியாதே. ஏய் அவ ஒரு வீட்டு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா, ஒரு எந்த காட்டு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா, ஒரு மாடு கண்ணை பார்க்க மாட்டேங்கிறா, அந்த பிள்ளையை ஒழுக்கமா பார்க்க மாட்டேன்றா. இப்படி எந்த வேலையுமே செய்யாத உங்களுக்கு தேவையில்லைடி. ஏய் அப்பட்டா, என்னையாத்துக்கு தேவையில்லாம சேர்க்கிறேன். நான் உனக்கு சொன்ன நான் எங்க அம்மா என்னை பார்க்கலன்னு வேலையை நம்ம பாருங்க. நான் தான் சொன்னேன் இந்த கிளவி ஒரு லூஸ் கிளவின்னு என்னை கோத்து கொடுத்து பாருங்க. இல்ல இது ஒன்னும் பேசி சரிபட முடியாது. நம்ம போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து விடுவோம். அவங்க வந்து அங்க பேசுற விதத்துல பேசுவாங்க. அப்ப இந்த கிளவி பேசட்டும். என்ன பள்ளி கிளவி? நம்ம போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து விடுவோம். இந்த அங்கம்மாக்கா கொடுத்துச்சுல அவன் மாமியா மேல, அதே மாதிரி கொடுத்து விட்டு போகணும். நம்மளும் கம்ப்ளைண்ட்டை தூக்கி உள்ள வச்சு நல்லா செவக்கட்டும்னு. ஐயோ கம்ப்ளைண்டா? இவன் நான் கம்ப்ளைண்ட் இருக்கா? ஏதோ சும்மா கொஞ்சம் மரட்டி அமுச்சு விடலான்னு பார்த்தா இவன் நம்மளை மாட்டி பாக்குறா. கம்ப்ளைண்ட்டுங்கிற ஒன்னும் தெரியல, என்ன செய்யறது? சரி கெத்து விடாம பேசுவான். அப்படிலாம் போக மாட்டா குட்டச்சி கம்ப்ளைண்ட் கொடுக்க. ஏய் அவசரப்பட. ஏய் வாங்கடி பின்ன போவான். இவன் மூஞ்சியே பார்த்துட்டே இருந்தாலும் வெறுப்பா இருக்கு. வாங்கடி போவோம். ஆமத்தே இந்த கிளவி மூஞ்சி என்னடே வள்ளி டெய்லி பாக்குறாள். எரிச்சலாத்தே இருக்கு நமக்கும். அப்படி பாக்குறதுக்கே வேதாளம் கணக்கு இருக்கு. அது மண்டைக்கும் அதுக்கும். ஏய் அடியே குதிரைவாள் வச்சவளே, யாரை பார்த்து வேதாளங்குதாளங்குற? வந்தனாக்கும் அப்படியே காலை ஒடிச்சு இனிங்கி புடிச்சு அரைச்சு பிடியும் பார்த்துக்க. சும்மா வேதாளங்குதாளம் திற ஓடி இந்த பக்கம் அப்படியே ஒவ்வொருத்தையும் கல்ல கொண்டு பெரும்பாரு போடி லூசு. நில்றியே அடி குதிரைவாளை நில்றியே, யாரை பார்த்து லூசுன்னு இருக்க? நீ பக்கம் மாடி ஒன். ஏய் நம்ம போவோம். இந்த கிறுக்கு கிட்ட பேசிட்டு எப்படி இந்த குட்டிச்சி திரும்ப வீட்டுல வந்துட்டாலே? இந்த குட்டிச்சி வாட்டி விட்டுவிட்டு நம்ம அண்ணன் மகளை கட்டி வச்சுக்கலான்னு பார்த்தோம். பழையபடிக்கு வந்துட்டாலே ஒரு வழியா. என்ன செய்யறது இப்ப? நாம வேற போன போட்டு அண்ணன் மகளை வர சொல்லி போட்டோம். அவ 2-3 நாள் கழிச்சு வந்துருவா. இந்த குட்டிச்சி வேற வீட்டுல இருக்கா. நம்ம மாட்டிக்கிடுவோமே. என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியல. சரி உட்காந்து யோசிப்போம். இப்பதான் நம்ம அம்மா சரி எங்கம்மா அதை எல்லாம் வந்துட்டாங்கல்ல, வசூல் நிக்கிறாங்க. டக்கு டக்குன்னு கூட ஊத்தி கொடுங்க. சடங்க வாங்கி சாப்பிட்டுட்டோம். இந்தா பாப்பா கூட வாங்கிக்க. தேங்க்ஸ் ஆண்டி. ஏண்டி நம்ம தொப்பி ஓட்டு மறைச்சுக்கிட்டோமே, நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களா கூழ் வாங்க வந்திருக்கிறத? அதெல்லாம் தெரியாதுடி ராணி. நம்ம தான் நல்லா தொப்பியை போட்டு மறைச்சு வச்சிருக்கோம்ல, அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பாங்க? நம்ம கேவலப்படுத்திடுவாங்க சினிமா கலக்கி. தேங்க்ஸ் ஆண்டி. தம்பி முன்னாடி வாப்பா, வந்து வாங்கிக்க வா. இந்தாப்பா சூடா இருக்கு பாத்து. தேங்க்ஸ் ஆண்டி. டேய் குட்டி பையா முன்னாடி வேடா, அங்கேயே நின்று முழிச்சுக்கு இருக்க. இந்தாப்பா தம்பி இந்தாப்பா. தேங்க்ஸ்ங்க ஆண்டி. டேய் முட்டைக்கண்ணு பையா முன்னாடி வேடா. இந்தாப்பா கொளாரா பிடிச்சுக்கப்பா, சுடுது. அவளுக்கு யாரடி கோயிலுக்குள்ள தொப்பியை போட்டு நிற்கிறாள்? கிறுக்கிச்சிருக்கியா? எனக்கு மென்டல் வச்சிருக்கியா பழகளோ? ஏக்கா தொப்பிக்காராக்கா முன்னாடி வாக்கா, அங்கேயே நிக்கிறீங்க. அடியே முன்னாடி கூப்பிடுறாங்க. அடியே எங்கேயும் முன்னாடி மாட்டிக்கிடுவோமா? இல்லை இப்படியே திரும்பி போயிடுவோமா? ஏய் மாட்டுனா பாத்துக்கிடுவோம். கௌரவம் அடி முக்கியம். கருவாட்டு சாரும் கூழும் தாண்டி முக்கியம். நமக்கு இதெல்லாம் சாதாரணம். ஏமா தொப்பிக்கார பிள்ள முன்னாடி வாமா. என்னமா அங்கே நின்று யோசிச்சிருக்க? ஏமா கோயிலுக்குள்ள நம்ம மழைய வஞ்சிக்கிருக்கு இல்ல வெளியே அடிச்சுக்கிருக்கா? இதுக்குள்ள தொப்பியை போட்டுக்கிருக்க? அதை காட்ட வேண்டியதானம்மா. அது ஒண்ணும் இல்லைங்க குண்டாண்டி. இது வந்து எங்க பரம்பரையில எப்பயுமே டொப்பி போட்டே பழகிட்டோமா. நான் தான் டொப்பியை கழட்டுறது இல்ல. ஏன்னா அது டொப்பியே கழட்ட மாட்டீங்களா? அப்ப குளிக்கிறப்பையும் கழட்ட மாட்டியா? ஆமா இந்த குதிரை எங்கேயோ பாத்திருக்கேன் நானு. அது ஒண்ணும் இல்லைங்க சோடாப்பட்டி பாட்டி, குதிரையில பாத்திருப்பீங்க. இந்த எனக்கு முடக்கான பேச்சையும் எங்கேயோ கேட்டிருக்கேனே. சும்மா அரப்பத்தா நீ வேற. யாரை பார்த்தாலும் எங்கேயாவது பாத்திருக்கேன் எதையாவது கேட்டிருக்கேன் நீ எத்தனை நாள் உளறிக்கே இருப்ப. அந்த அக்கா யாரோ பாவம். கரெக்டா சொன்னீங்க பாருமே. ஆமாங்க டொப்பிக்காரக்கா, எங்க பரம பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? கரெக்டா சொல்றீங்க. அட ஆமா. ஏமா டொப்பிக்கார பிள்ளை, என் மகளோட பேர் உனக்கு எப்படிமா தெரியும்? கரெக்டா சொல்லிக்கிருக்க. ஐயோ வட ஓச்சே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ. ஆமாங்க டொப்பிக்காராக்கா, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க எப்படி கரெக்டா சொல்றீங்க? நீங்க முதல்ல டொப்பியை கழட்டுங்க பாப்போம். ஐயோ டொப்பியெல்லாம் கட்டக்கூடாதுங்க. அதான் சாமி குத்தமாயிரும்.
வரமா டொப்பிக்கார பிள்ளை, நீ டொப்பியா கட்டினாலே உனக்கு கூழு, இல்லாட்டினா கூழ் கிடையாது. நீ எல்லாம் தெரிஞ்சு பேசுற, யாரு கண்ட சொல்லவும் மாட்டேங்கிற. யாருமா நீ? அட அங்கம்மா குந்தாணி, என்னை கூட்டத்துக்குள்ள மாட்டி விட்டு அசிங்கப்படுத்தா விட மாட்டோம் வாழி நீ. இவங்க கழட்ட மாட்டாங்க, இந்த நானே கழட்டுறேமா. ஏமா மாலினியக்காமா? அதான பார்த்தேன், இந்த குதிரை வாழ்காரியே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்காளேன்னு பேச்சு இடக்கு முடக்கா பேசுறாளே. எங்கேயோ நான் பாத்திருக்கேன் நினைச்சா கடைசியில இந்த டிஸ்கஸ் ஆண்டி தங்கச்சி தானே. ஏண்டி உங்களுக்கு எப்படி தெரியும்? கழுகுக்கு மூக்கு வரது மாதிரி கரெக்டா வந்துட்டீங்கடி கூழ் ஊத்துற இடத்துக்கு. எங்கடி உங்க கூட 2 பேர் திருவாளு, ஒரு குட்டச்சியும் ஒரு முக்காடு தெரியும். அவளுக்கு 2 பேத்தையும் காணா, நீ மட்டும் தனியா வந்திருக்க. அடியே கேள்வி நம்மள கரெக்டா கேக்குறாடி. பின்னாடி செய்யறது பேசாம கையில வச்சிருக்க கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிறோம். டேய் ஆமாடி, சரியா சொன்ன. இந்த மாலினி நம்மள மாட்டிக்கிட்டு குடுற போறாடி. மாட்டினா பாத்துக்குருவோம், இப்ப கண்ணாடியை போட்டுக்குருவோம், எடுத்து போட்டுக்க. ஆமாடி, எப்படி தெரியும்? அடிக்கடி கேட்டிருக்கேனேடி. ஓசி குழம்பு வாங்க வருவாளே. அட நம்ம குட்டச்சி, ஓசி குழம்பு குட்டச்சியா? என்னங்க உங்ககிட்ட ஒரு கூழ் வாங்க வந்ததுக்கு என்னென்னமோ சொல்றீங்க, ஓசி குழம்புன்றீங்க, குட்டச்சின்றீங்க. யாருங்க அது? அதெல்லாம் எனக்கு யாரும் தெரியாதுங்க. கூழ கொடுங்க, நான் போயிட்டே இருக்கிறேன். ஏ பாருமே, இவ்வளவு 2 பேர் டொப்பியும் அந்த கண்ணாடியும் கழட்டி இவளுக்கு அந்த குட்டச்சி முக்காடுக்காய் மாதிரி இருந்துடுறாளுங்க. கலட்டிடுவோம். அட நம்ம முக்காடக்காவும் வள்ளியாக்காவும் தான். ஏய் திரும்பங்கடி இந்த பக்கம். அதான் முழுசா நினைச்சிட்டீங்கல்ல, அப்புறம் நம்ம முக்காடு திரும்பி நிக்கிறீங்க பக்கமில்லாம. திரும்பங்கடி. அதானே அங்கம்மா கூட்டாளியே, நீ அங்கம்மா மாத்தான இருப்பாளுங்க பூரா. என்ன திருட்டு வேலை செய்யறாளுங்க மாத்துக்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன சொல்லிக்கிருக்கீங்க? அவளுக்கு வந்ததுக்கு நாம இருப்பாக முடியுமா? ஏண்டி உங்களெல்லாம் எப்படி கேவலப்படுத்தினாலும் எப்படி கொஞ்சம் கூட அசிங்கப்படாம திரும்ப வந்து அசிங்கப்பட்டு இருக்கீங்க எங்க போனாலும். சரி அப்பத்தா ரொம்ப டென்ஷன் ஆகாத. கூட வாங்கி போய் நாங்க குடிக்கிறோம், நீ வருத்தப்படாத. நாங்க குடிக்க மாட்டோம் தான் நீ ரொம்ப கவலைப்படுற. கூட வாங்கி போய் குடிச்சு போடுறோம். இங்க வர்றி இவள கழுவி ஊத்திக்கிருக்கோம், எதுவுமே நடக்காத மாதிரி கூட வாங்கி போய் குடிக்கிறேன்றா. எப்படி குட்டச்சிட்டு வர்றி இவ? இந்தாங்க வள்ளியக்கா. குடிச்சிட்டு திரும்ப வருவேன். 2வது ரவுண்டு இருந்தா வைங்க, மிச்சம் இருந்தா வீட்டுக்கு எடுத்து போய்க்கிறான். சரிடி, கொடுத்து மிச்சம் வந்து எடுத்துக்கு போங்க. வேணாம் நான் சொல்றேன். இந்த வாரம்ல அம்மா மகாராணி 30 தேவியில 3வது தேவி. இவளுக்கு 3 பேரும் சேர்ந்த ஆளுங்கன்னா எந்த இடத்துலயும் உருப்பட விட மாட்டாளுங்க. அப்பத்தா நீ ரொம்ப ஓவரா பேசாத. எதா இருந்தாலும் வீட்டுல வச்சுக்கலாம். கோயில்ல வந்து ராமாயணத்தை படிக்காம இரு. நாங்க கூட வாங்கி தூங்குறா ஒரு ஜாலியா. இந்த சாமி வேற இப்படி சொல்லிடுச்சு, இவளை வையக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, நல்லா கவனிச்சுக்கணும்னு. வேற வழி, இவளை போய் கெஞ்சிதான் ஆகணும். அம்மாடியே மருமகளே, அம்மாடி வள்ளியே எந்திரிமா. என்னங்கத்த எதுக்கு எழுப்புறீங்க காலையிலே? வா அம்மாடியே, இது காலையில இல்லம்மா, காலையில மணி 8 மணி ஆயிடுச்சுமா. அப்படியா? மணி 8 ஆயிடுச்சா? நான் ஏதோ ஒரு 4 மணி 3 மணி அப்படி ஆகுதோட நினைச்சேன். சரிம்மா, உனக்கு காப்பி போட்டு எடுத்துக்கு வருவா, டீ போட்டு எடுத்துக்கு வருவாமா? என்னாச்சு இந்த கிழவிக்கு? திடீர்னு அம்மாடின்றா, மருமகளேன்றா, எழுப்புறா, காப்பி வேணுமான்றா, டீ வேணுமான்றா, ஒன்னும் புரியலையே. ஓஹோ, நேத்து சாமி சொன்னமே, அத நிஜம் நம்பிட்டா போல இருக்குது. நிஜமோலே சாமி தான் சொல்லிச்சு நினைச்சிட்டா போல. அடி தூளு, இனிமேல் இதை வச்சு இவ்வளவு வேலை வாங்கலாம் போல. எனக்கு காப்பி கொண்டு வாங்கத்த. இந்த எடுத்து பாருமா, இந்த எடுத்து வந்துடுறேன். ஒரு நாள் சாமி வந்து சொன்னதுக்கு நம்ம மாமியாக இப்படி மாறிட்டாளே. இத்தனை நாள் இந்த ட்ரிக்ஸ் நமக்கு தெரியாம போயிடுச்சே. அடைச்சா. இந்தாங்க மருமகளே காப்பி. நன்றி ரொம்ப நன்றிங்க மாமியாரே. நன்றி யாருக்கு வேணும்? மாலும் முகரையும் உன்னையெல்லாம் இப்படி கெஞ்ச வேண்டியது இருக்கு. இந்த சாமி வேற சொல்லிருச்சு உன்னை நல்லா கவனிக்கணும்னு. இல்லாட்டினா அது வேற போட்டு பார்த்துச்சுன்னா என்ன செய்யறது? வேற வழி. அதனால உன்னையெல்லாம் இப்படி கெஞ்ச வேண்டியிருக்கு. கிழவிக்கு உயிர் மேல அம்பிட்டு பயம் போல. சாமி என்னம்னாலும் கண்ணை நோண்டி விட்டுக்கணும் பயப்படுறாளே. இப்படி பயப்படுறாளே. நல்லா இருந்துச்சு காப்பி, சூப்பரா. இன்னைக்கு என்ன காலையில டிஃபனு? நீங்க செய்யறீங்களா நான் செய்யட்டுமா? விவரமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே அப்படி நடிக்கிறா. அவர் நம்மளை தாங்குவா, சாமி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே நான் டிஃபன் செய்யட்டா குப்பனு செய்யட்டான்றா. இத்தனை நாள் இவ டிஃபன் செஞ்சுக்கிறந்தாளாக்கும் எப்படிலாம் நடிக்கிறாண்டு வரும். என்னங்கத்த என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணுமில்லம்மா, இன்னைக்கு உனக்கு சோள பணியாரமும் கார சட்னி செஞ்சு தரலாம்னு இருக்கேம்மா. இல்ல அது சாப்பாடு செய்யறப்ப எனக்கு கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டு வா. நீ என்ன சொன்னாலும் இப்போ மாமியா கேட்கும்ல. நாமளே ஒரு வழியா ஒரு பொய்ய சொல்லி சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா இதுல இவ வேற ஓசில குளிர்காய வந்துடுறா முக்காடுக்காரி. என்னாடியே ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? ஓகே நீ சொன்னதை பத்தி நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். என்னாடியே இன்னும் காணாமடியே மாமியா கார பணியாரமும் கார சட்னி செஞ்சு கொண்டு வரும்னு சொல்லி என்னைய ஒரு உட்கார வச்சுருக்க. இன்னும் நீங்க காணா? என்னத்த எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னம்மா பணியாரம் ரெடி பண்ணிக்கிருக்கீங்க? அப்படித்தாம்மா, அதை எடுத்து பண்ணிட்டேம்மா. சுட 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 இருக்கு, நல்லா சாப்பிடுமாய். அட முக்காடு காரப்பில் வர வந்து காக்க சொல்ல வேண்டாமா? அந்த பிள்ளைக்கு எடுத்து வந்துருப்பேன்ல, நீங்க எடுத்துக்கு வரேன். பாடி முக்காட்டுக்காரி குட்டச்சிக்கு வள விரிச்சேன், அதை நீ வந்து மாட்டிக்கிட்டியா? தின்னுங்கடி தின்னுங்க, நல்லா தின்னுங்க. பனியாரத்துல ஊரம் கல்லள்ளி போட்டு வச்சிருக்கேன், கட்டுக்குன்னு மெல்லுங்க. காரா சட்னி அள்ளி போட்டிருக்கேன்டி, ஒரு வண்டி மிளகாய தின்னுங்கடி. தின்னு விட்டு இன்னைக்கு நாக்கு உரைச்சிக்கிட்டு
காண்டு கத்தல காக்கி கிக்கிண்டு பாருங்கடி நான் ராக்கா இல்லடி. என்னடி ஓ மாமியா அநியாயத்துக்கு மாறி போயிடுச்சு. பயங்கர பணிவிட அவ்வளவு இருக்கு. இப்ப நான் செய்யற பணிவிட பயங்கரமா தாண்டி இருக்கும். திண்டு வாருங்க உங்களுக்கு இருக்கும் பயங்கரமா. என்னம்மா முக்காட்டு பிள்ளை இந்த பணியாத்த சாப்பிடு. தின்னதுக்கு அப்புறம் இருக்கட்டியே உனக்கு வேட்டை. உன் சத்துக்கு எண்ணெய் ஏமாத்துற இருங்க வச்சிருக்கேன் உங்களுக்கு ஆப்பு பணியாரத்துக்குள்ளே. ஐயோ பல்லு போயிருச்சே. எரியுதே. என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? பணியாரம் பூரா வரும் கல்லா இருக்கு. சட்னி வாயில வச்சு நாக்கு கிழிஞ்சு வச்சு ரெண்டோ. என்ன அத்தை உங்க வீட்டுல சோறுக்கு வந்து ஒரு குத்தமா என் பல்லு பிஞ்சு வச்சு ஒண்ணு அத்தை தனியா வந்துருச்சு. பல்லு கலண்டு வச்சு நாக்கெல்லாம் வெந்து வச்சு யாத்தே கலடி என்ன இப்படி செஞ்சு வச்சிருக்காங்க மாமியா? சாதனை ஏண்டி குட்டச்சி நீ எல்லாம் எண்ணெய் வடிச்சு ஆமி வந்த மாதிரி ஏமாத்துற. நான் ராக்காயிடி என்கிட்ட உன் வேலையை வச்சுக்கிட்டியா? உன் ஜாலவெல்லாம் என்கிட்ட செல்லாதிடி. நீ நடிக்கிறேன்னு தெரியும் எனக்கு. அப்படி சொல்றீங்க. அந்த வடத்தை முக்கியம் கொடுக்காம விட்டுருவானா? இப்படி நேரம் காக்க வச்சுக்கிட்டு அவன் பல்ல தட்டி விட்டுற மாட்டாப்ல. பல்ல தட்ட பத்தி நீ யோசிக்கியா? ஏண்டி பள்ளிய உன் பல்ல அவன் தட்டி விட்டுற என் கோளார நில்லு. அவன் சொன்னது போல வராம உங்க இஷ்டத்துக்கு வரீங்க. இல்லை அவன் பல்ல நீங்க தட்டி விடுவீங்களாக்கா? ஏன் அங்கம்மா எல்லாம் ஒன்னாலதான்டி. நீ அன்னைக்கு நீயும் உன் மகளும் வந்துருந்தீங்கன்னாக்கா வேலையை முடிச்சிருந்துருக்கலாம். நீங்க கோயிலுக்கு போறேன் கூழ் ஊத்த போறேன் அப்படி இப்படின்ட்டு ஓடி போயிட்டீங்க உங்க இஷ்டத்துக்கு. இப்ப அவன் லோனுக்கார என்னத்த சொல்ல போறானா தெரியல ஒன்னும். ஏன் அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீங்க பேசாம நில்லுங்க. அந்த ஆள் என்ன சொல்றாரு முதல்ல பாப்போம். அதுக்கு பிறகு முடிவெடுப்பான். ஏமா எந்த குழுமா வந்திருக்கீங்க? குழு தலைவி யாருமாங்க? குழு தலைவியா? குழு தலைவி யாரும் இன்னும் தெரியலையே. நாங்க குழு பத்தி ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். தலைவியில எங்கிட்ட இல்லையில. ஏமா உங்களுக்குள்ள யாராவது ஒருத்தர் நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க தான் பொறுப்பா எல்லாத்தையும் பாத்துக்கணும். காசு வசூலிக்கிறது கொள்றது யாரும் கட்டலனா செய்யலன்னா அவங்க தான் போய் கேட்கணும் வைக்கணும். நாங்க தலைவி கிட்ட கேட்போம். அது யாரு என்னன்னு நீங்களும் முடிவு பண்ணுங்க டக்குன்னு. குழு தலைவினா நல்லாத்தே இருக்கும். ஆனா அவங்க எல்லாம் பொறுப்புன்றானே. இவங்க கிட்ட போய் எல்லாத்துக்கிட்ட வசூல் பண்ணும்போது நமக்கு அத்தாடி தலை வலிச்சு போகும்ல. பேசாம வந்து முக்காடு காரியை கோத்து விட்டுருவோமா? ஏண்டி முக்காடு நீ பேசாம குழு தலைவியா இருந்துரு. உனக்கு நல்ல திறமையா இருக்குடி. நல்ல விவரம் இருக்கு செய்யுது. நல்லா பேசுவ வைப்ப நீரு. நானா நம்மளால அலைஞ்சுட்டு தெரிய முடியாது. வீடு கூட ஒவ்வொருத்தியா போய்கிட்டு லோன் கட்ட வாங்கடி நம்மளால அலைய முடியாது. நான் வரல. ஏன் பல்லு பாட்டியே நீ இருக்கியா குழு தலைவியா? இவாரியே விவரம்லாம் பேசிக்கிருக்கா. நான் தான் நாளை கிடக்கிற இடையில குழு தலைவி ஆகணும். இந்த வயசுல அந்த தலைவியாகி வீடு விடா அலையிறதா அவங்கள காணாமலுக்கு தேண்டிய ஒரு தோட்டத்தை வேலை கூட்டு போனோம்னாலே உங்களை கூட்டு போவங்களும் எனக்கு அக்கப்போறா இருக்கு. இதுல காசு கட்ட கூப்பிடணும்னா உங்களெல்லாம் கூப்பிடவங்களையும் அப்படித்தாண்டி. பேசாம நம்ம மருமக குட்டச்சியை கோர்த்து விட்டுற வேண்டியதுதான். அப்படியே வீடு விடா அலைஞ்சு வசூல் பண்ணக்குள்ளியும் அவ படாத வாடு படணும். அதை நம்ம பார்த்து ரசிக்கணும். ஏண்டி வள்ளிய நீ பேசாம இருக்கிற குழு தலைவியா? நீ நல்ல திறமையா பேசுறீடியே. எல்லா விஷயமும் தெரியுது உனக்கு. நீ பேசாம இரு குழு தலைவியா கூட. இந்த கிழவி நமக்கு நல்லதுக்கு சொல்றாளா கட்டத்துக்கு சொல்றாளா ஒன்னும் புரியலையே. உண்மையை நம்மள பாராட்டுறாளா இதுல ஏதாவது உள்குத்துருக்கான்னு தெரியலையே. ஏன் ஓ மருமகளுக்கு என்னாடி தெரியும்? என் மருமக நல்ல திறமைக்காரி. எப்பயுமே புல்லு மேக்கப்ல நல்ல ஒரு ஆபீசர் மேடம் மாதிரி இருக்கிறா. அவளை தலைவியா போடலாமேடி. நல்ல திறமைக்காரி அவ. இவாரி லூசு கணக்கா. நம்ம மருமகளை கோர்த்து விடலான்னு பார்த்தா இவன் நைசா இவன் மருமகளை கோர்த்து விட பாக்குறா பத்தியா மொட்டைச்சி. எனக்கு அந்த அளவுக்கு திறமை பத்தாது. நீங்க கூட இருங்க. நீங்க நல்ல திறமையா இருக்கீங்க. இந்த வயசுல கூட நீங்க கூட குழு தலைவியா இருங்க. குட்டச்சி பொல்லா விவரக்காரி. இவ்வளவு பயங்கரமான ஆளு. அப்படி இல்லாம என்னையவே ஏமாத்திட்டு என் வீட்டுல இருந்து பழப்படம் எடுத்துக்கிருக்கா. சரி இப்ப யாரதான் குழு தலைவியா இருக்க போறீங்க? பட்டுன்னு முடிவு பண்ணுங்க. அவர் கூப்பிட்டு இருக்காரு சாரு. ஏக்கா அங்கம்மாக்கா நீ தான் அந்த கூட்டத்திலே பல்கா இருக்கிற. பாக்குறதுக்கு நல்ல ஒரு ஹெட் வெயிட்டா நல்லா ஆளு ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கிற. நீ தான் குழு தலைவி கரெக்டா இருப்ப. 10 பொருத்தமும் உனக்கு கரெக்டா இருக்கு. நீ தான் குழு தலைவி செலக்ட் பண்ணியாச்சு. எங்க அம்மானால எல்லாமே முடியும். எங்க அம்மா எப்பயுமே ஜெயிப்பாங்க. ஏமா முடிவு பண்ணிட்டீங்களா? குழு தலைவி வர சொல்லுங்க. அக்கா வாங்க அங்கம்மாக்கா முன்னாடி வாங்க. அத்தே அவன் என்ன சொல்ல போறானா ஒன்னும் தெரியல. நமக்கு ஒன்னும் புரியாது. இவளுக்கு வேற நம்மள கோர்த்து விட்டு வேடிக்கை வைக்கிறாள் எல்லாரும். போடுங்கடி ஒரு பேக்ரவுண்ட் சாங் அக்காவுக்கு. போட்டுருவான் பாட்ட. குழு தலைவிக்கு போடுங்கடா அந்த பாட்ட. பொண்ணு இது செய்யலாம்னு 5 இருக்கு. இது செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம். ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. அவ்வளவுதான். சிம்பிள். ஒரு பொண்ணோட லைஃப். நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க. நாம கேள்வியா இருந்தோம்னா யாருக்கிட்டையும் பதில் இல்ல. எல்லாருக்காகவும் வாழறது ஒரு பொண்ணுக்கு இயல்பான குணம் தான். ஆனா உனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கு. உனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். தங்க முன்ன ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கோ. திண்டுக்கல்ல போட்டு 2 மாட்டி போட்டி வைக்கோ. வாடி ராஜாத்தி ஒன்னி காப்பாத்தி ராஜாத்தி ராஜாத்தி ராஜாத்தி. அவ போறது மகளிர் குழு லோனுக்கு குழு தலைவிக்கிடு. என்னமோ அவன் கலெக்டர் போஸ்டிக்கு போற மாதிரி சீனை போட்டுக்கிறீங்க ஆளாளுக்கு. பாங்கடியே இப்ப வேலையை பாருங்கடி. ஏமா அங்க என்னமா நடக்குது? நீங்க லோன் வாங்க வந்திருக்கீங்களா இல்ல டிராமா பண்ண வந்திருக்கீங்களாமா? ஏதோ டிராமா எல்லாம் பண்ணி கிடக்குறீங்க. குழு தலைவி வர சொல்லுங்கம்மா முதல்ல.
ஐயோ அங்கம்மா இவ்வளவு நேரம் கனவுலையா இருந்தோம் நம்ம. நார்மலுக்கு வாடியே கூப்பிடுறாங்க, நம்ம போய் என்னன்னு கேட்போம். இவளுகெல்லாம் சேர்ந்து நம்மளை உசுப்பி வச்சு விட்டு ஒரு ஹீரோயின் ரேஞ்சுக்கு ஆக்கி விட்டாளுங்க. சார் வணக்கம் சார், நான் தான் சார் குழு தலைவி. சொல்லுங்க சார். ஏமா உங்களை எத்தனை தேதி வச்சிருந்தாங்க குழுவுக்கு? அது நீங்க தானே சார் சொன்னீங்க அன்னைக்கு வந்து. வச்சுக்கலாம் வந்தீங்கன்னா அடுத்த லோன்லாம் கொடுக்க மாட்டோம், கேன்சல் பண்ணி விட்டுருவான். சரிங்க சார் சரிங்க சார், அதான் நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிறோம். நீங்க சும்மா சொல்லக்கூடாது, அப்படியே பாக்குறதுக்கு நல்ல ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கீங்க சார் நீங்க. இந்த குந்தாணி நம்மளை கலாய்க்கிறாளா இல்ல உண்மையிலே பாராட்டுறாளா ஒன்றும் தெரியலையே. உங்க குழுவில் எத்தனை பேருமா மொத்தம்? சார் நான் மொத்தம் 9 பேர் சார். ஏமா நான் அன்னைக்கு வந்து கணக்கு எடுக்கிறப்ப 8 பேரா இருந்தீங்க, திடீர்னு எப்படி 9 பேர் வந்தீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க சார், என் மருமக ஊருக்கு போயிருந்துச்சு, வந்துருச்சு. அந்த பிள்ளையும் சேர்த்து கொடுக்க வந்திருக்கேன். அந்த பிள்ளைக்கு ஒன்னும் லோலம் போட்டு விடுங்க. அம்மா அப்படிதான் போட முடியாதுமா, இடம் இல்லம்மா. அந்தந்த குழுவுக்கு இத்தனை பேர்னா அத்தனை பேர் அதுக்கு மேலே சேர்க்க முடியாது, அடுத்த குழுவில் தான் சேர்க்க முடியும். சார் அந்த பேப்பர்ல அம்பிட்டு இடம் இருக்குல்ல சார், அந்த இடத்துல ஒரு பேர் எழுத முடியாதா? எழுதி விடுங்க. ஏமா என்னம்மா உனக்கு புரியுதா புரியலையாமா? பேப்பர் எழுதிருக்கா சொல்றேன், ஒரு குழுவில் எத்தனை பேர்னா எத்தனை பேர் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்க முடியாது. இவன் என்ன இப்படி சொல்லிக்கிறீங்க? ஒரு ஆளை குழுவில் சேர்க்க முடியாதுன்னு இடம் இல்லைன்றியான். அந்த பேப்பர் வச்சிருக்கேன், அந்த பேப்பர்ல ஒரு பேரை எழுத முடியாது வேணால. அக்கா அவர் பேப்பர்ல எழுதிருக்கு சொல்லலக்கா, அவங்க ரூல்ஸ் வச்சிருப்பாங்க ஒரு குழுவில் எத்தனை பேர் தான் இருக்கணும்னு, அதனால அப்படி சொல்றாருக்கா. சூப்பர் குழு தலைவி. பேப்பர்ல இடம் இல்லைன்னு இருக்கு, இதை குழு தலைவியாவே போட்டு விட்டுருக்கோம். நம்ம லோன் வாங்கினாப்புலதான். ஏய் மாடு இல்லைல்லம்மா. அதான் சார் அன்னைக்கே சொன்னேன் சார் 3 மாடு தான் இருக்குதுன்னு சொல்லி. எங்க மாமியார் எத்தனை நாள் சேர்க்காட்டினா 3. ஏமா இது எப்படிமா மாசம் அந்த பால் வருமானம் உங்களுக்கு எவ்வளவுமா வரும்? அது மாசம் எவ்வளவு பால் வருதோ அதுக்கு தக்கன வரும் சார். ஏமா அதாம்மா கேட்குறாரு சாரு, மாசம் எவ்வளோமா பால் வரும்? சார் அது தீவனம் திங்கிறது தக்கன பால் வரும் சார். ஐயோ என்ன அந்த ஊர் பொம்பளை எல்லாம் வில்லங்கமான பொம்பளையா இருக்காளுங்க. நம்ம உன கேட்டா அவ்வளவு உணச்சு விடுறாள். ஒன்னும் புரிய மாட்டேங்குது, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. இதுல இந்த அம்மா தான் குழு தலைவியாக்கும். தலைவி அந்த லட்சணத்துல இருக்குன்னா குரூப்ல இருக்கவங்க எப்படி இருப்பா அவ்வளோ? பாருங்கம்மா லோன் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. மாசமான கரெக்டா கட்டிடணுமா, ஒரு நாள் கூட லேட் ஆகக்கூடாது. வசூலுக்கு வந்தா கரெக்டா கொடுத்து அனுப்பிச்சிடணும். அதே மாதிரி உங்க குரூப்ல இருந்து யாரும் கட்டலன்னா நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஆடும் சார் அதெல்லாம் கரெக்டா கட்டி போடுவோம் சார், அதுல எந்த பிரச்சனையும் வராதுங்க சார். சார் லோன் தர சார். வணக்கங்க சார். இந்த பொம்பளை யாரியா? இது இந்த குரூப்ல இருக்க பொம்பளையா? ஆமாங்க சார், இந்த பொம்பளை எல்லாருமே இந்த குரூப்ல இருக்கவங்க தாங்க சார். ஏண்டி மாடு ஆளுக்கு அது மூளைக்கு கிடக்கு, இந்த ஆளுக்கு 2 இங்கண்டு இருக்காங்க. இவங்க நம்ம வீட்டுகளுக்கு வரவங்க நம்ம எப்படி மாடு என்னண்டு கூட்டிட்டு போய் கட்ட முடியும்? என்னாலும் சொல்லி அம்மாவுக்கு என்ன முடியே, ஏதாவது ஐடியா யோசிச்சிட்டே. சார் அதான் சார் நீங்க வந்திருக்கீங்க கேள்விப்பட்டுதான் வந்தோம். நீங்க சொல்லிட்டு வரணும்ல சார், மாடுகள்லாம் வெளியில போயிடுச்சுங்க. நீங்க முன்ன போய் சொல்லி வச்சீங்கன்னா கட்டி வச்சிருந்துருப்போம். அது இங்கிட்டு தான் சார் மேய்ஞ்சுக்கு இருந்துச்சுங்க எங்க மாடெல்லாம். இங்க உள்ள காட்டுச்சா உள்ள போயிடுச்சு போல, அது என்னண்டு நீ பிடிக்கிறதுனாங்க. ஏண்டி முக்காட்டுக்காரி அசவாதா போய் அள்ளி விட்டுருக்காளே, எங்கிட்ட மேய்ஞ்சுக்கு இருந்துச்சுன்றா, உள்ள போயிருக்குன்றா, அடிச்சு விடுறாளேடியே. விட்ரி எப்படியே சமாளிச்சா சரிடி, மாடை காட்டாம தப்பிச்சிருந்தே. ஏமா மாடை பாக்குறதுலாம் நாங்க சொல்லிட்டு உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாம வர முடியும்? திடீர்னு தாம்மா வர முடியும். நீங்க தான் புடிச்சு கட்டி வச்சிருக்கணும். இல்ல சார் சொல்லிதான் நாங்க கட்டி வச்சிருப்போம் கொட்டத்துல போட்டு. திடீர்னு நீங்க வந்தனே அது பாட்டுக்கு அங்கிட்டு போயிடுச்சுங்க. அதுகளை பகல்ல பிடிக்க முடியாது சார், அப்படியே நினைச்ச நேரம்ல. இந்த மாடு மாதிரி தான் சார் எங்க மாடு இருக்கும். இதே நிறந்தேன், இதே சைஸ் தான், இப்படித்தான் சார் இருக்காதான். ஏமா உங்க மாடல நான் பொண்ணா வந்திருக்கேன். இதே நிறந்தே, இதே சைஸ் இதே கலர் எனக்கு இருக்கு. ஏமா எவ்வளவுமா ஒரு மாசம் வருமானம்? பால் எவ்வளவுமா ஒரு மாசத்துக்கு? அது யாருக்கு தெரியும் மாசம் எம்பிட்டு பால் வருதுன்னு? நாங்க நம்ம மாடை வச்சு பிச்சுக்கு இருக்கோம். ஏன் வேற திடீர்னு கேள்வி வைக்கிறேன், யோசிக்க வேணாமா சார்? அதெல்லாம் மாசம் பால் நல்லா வருது சார், நிறைய தான் சார் வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்கா சார், வருமானத்துக்குலாம் குறைச்சல் இல்லை சார். ஏமா மாசம் பால் தான் வரும், அப்புறம் தயிரா வரும். எவ்வளவுமா வரும்? எத்தனை லிட்டருமா வரும்? எம்பிட்டுமா வருமானம் வரும் உங்களுக்கு? சார் அதான் சார் அது தீவனம் திங்கிறதுக்கு தக்கன மாசத்துக்கு எத்தனை லிட்டர் வருமோ அந்த அளவுக்கு வரும் சார். ஐயா இந்த பொம்பளை எல்லாம் லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்க ஆளுகளா? நாங்களா லூசு? நாங்க மாடு எல்லாமே அடிச்சு விட்டுக்கு இருக்கோம், அதை கெடுக்கிறது நீதாயா லூசு. சரிம்மா உங்க குரூப்ல இருந்த மத்தவங்களாம் எங்கம்மா? இந்த பாட்டி மாருக ஒரு பொண்ணு ஒல்லியா வளர்த்தியா இருக்குமா, அந்த பொண்ணு மத்தவங்க எல்லாம் காணாமா, இன்னொரு சின்ன பொண்ணு எல்லாம் இருந்தாங்களா, அவங்களும் எங்கம்மா? சார் அவங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்க சார். ஒன்னு என் மக, இன்னொன்னு என் மருமக சார். மத்ததெல்லாம் இவங்க 2 பேரும் மாமியாருங்க, இன்னொரு எங்க சொந்தக்கார கிழவி தான் சார். அவங்க எல்லாம் நம்ம ஆளுதான். அதெல்லாம் காட்டாங்க கட்டிக்கிறோம் சார். நீங்களும் நம்ம மட்டும் பார்த்து போட்டு விடுங்க சார். இங்க பாருமா குழு தலைவி, நீதாம்மா எல்லாத்துக்கும் பொறுப்பு. யார் ஒருத்தர் கட்டலனாலும் உனைத்தான் நாங்க கேட்போம். நீங்க தான் கரெக்டா பதில் சொல்லணும். அவகிட்ட எப்படி வசூலிச்சு கொடுப்பீங்களோ என்ன பண்ணுவீங்களோ. மாசம் ஆனா கரெக்டா காசை கொண்டு வந்து கட்டிடணும். மாசமானாவா? யார் மாசமானா சார்? நாங்க வந்து காசு கட்டணும். ஏக்கா ஒருவேளை அவங்க பொண்டாட்டி மாசமான நம்மள காசு விட சொல்றாரோ நம்ம இந்த ஆபீசரு, இந்த லோன் கொடுக்கறதுக்கு கமிஷன் கேட்கறாப்ல என்னமோ. என்னடி சொல்ற? அவங்க பொண்டாட்டி மாசமான நம்ம இதுக்கு இப்ப காசு கட்டணும்? ஏன் சார் உங்க பொண்டாட்டி மாசமான நான் அதுக்கு சார் வந்து காசு கட்டணும்? நாங்க லோன் தான் சார் கட்டுவோம். ஏமா நீ யாருமா? நீங்க எங்க இருந்துமா வரீங்க? நீங்க எல்லாம் மாசம் ஆனானா ஒரு மாசம் முடியறப்ப கரெக்டா 1ஆம் தேதி வர்றப்ப வந்து கரெக்டா லோனா கட்டணும்னு சொல்றோம்மா. நீங்க என்னமா என்னமா பேசிக்கிறீங்க? ஏப்பா நல்ல குழுப்பா, சூப்பர் குழு, சூப்பர் குழு தலைவி, நல்லா இருக்குமாப்பா, சூப்பரா பிடிச்சிருக்கு. மாட்டின நீங்க எல்லாம் கலெக்ஷன் வர்றப்போ இதுக்கு மறுவாச்சு இருக்கா? என் மொண்டாடி எது சொன்னாலும் சரித்தேன். அங்கம்மா உன் கையை கொண்டா. எதுக்கு மாமா?
ஏன் அங்கம்மா மாமா எதுக்குன்னு சொன்னாதான் கை குடிப்பியாக்கும் அப்பனா மாமா டூயட் பாட போறாங்க. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் சுதியோடு நய போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி நெஞ்சமெனும் வீணை பாடுமே தோழி சந்தோஷ சாம்ராஜ்யமே. என்னங்க மாமா வர வர பாட்டெல்லாம் தூள் கிளப்பிக்கிருக்கீங்களே. என்ன செய்யறாங்கம்மா உன்னை பார்த்தாலே மாமனுக்கு எதுனாலும் பாட்டை பாடணும்னு தானே தோணுது. நீ டெய்லி ஒரு புதுமையை பண்ணிக்கித்தானே இருக்க. நம்ம பொண்டாட்டி நம்ம கண்டுக்கு புதுசா தெரியறையா டெய்லின்ற மாதிரி தோணுது மாமனுக்கு. சரி மாமா வாங்க போய் அத்தை கிட்ட பேசுவோம். ஏன் பொழுது ஆரம்பிச்சு விடுவீங்க காலகாலத்துல போ சோறாக்கி தேடிப்ப சாப்பிடறதுக்கு எனக்கு. அதானே என் மாமியா என்னடா இன்னும் சோத்தை பத்தி பேசலையேன்னு வார்த்தை. என்ன வேலைக்கு இருந்தா அழுதுக்கு இருந்தாலும் உழுதுக்கு இருக்கியா எங்க மாமியா. சோத்துறதும் கரெக்டா இருக்கு. செஞ்சுட்டு காலையில சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுக்கிட்டு காப்பியை போட்டு குடிச்சிட்டு ஓட்டத்துக்கு போனேன். ஆட்டம் அப்புறம் என்ன சோத்தாக்கி வச்சிட்டீல போய் காலகாலத்துல உள்ள பாத்துட்டு டக்குனு சாயந்தரத்துல வேலையை பாருங்க. இப்ப அரிசி பருப்புல ஊற வச்சுட்டு போ மறந்துட்டு போயிடாத பேசிக்கிட்டே. சரிங்க தேய் செத்த போய் படுப்போம். இந்த காப்பியை குடிச்சதுக்கு இந்த தலைவலி கொஞ்சம் கேட்கும். கொஞ்ச நேரம் படுத்து செஞ்சுட்டா நல்லா இருக்கும். அப்புறம் என்ன அங்கம்மா மாமியால் மருமகளும் சேர்ந்து பயங்கரமான ஒரு பிசினஸ் பிளானை போட்டிருக்கீங்க. இது நல்லா செயல்படும் நினைக்கிறேன். நல்லபடியா செய்யுங்க. என்னோட வாழ்த்துக்கள். தம்பி வாப்பா உள்ள வாப்பா. அதாங்கம்மா அங்கம்மா மேடத்தை பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு காசு கொடுத்துருப்பாங்க வந்தேம்மா. ஓ அப்படியாப்பா தம்பி. என்னப்பா பிரியாணிலாம் என்னன்னு இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? வந்தவள என்ன சொன்னாங்க? இம்மா அதெல்லாம் இப்ப பிரியாணி எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுமா. வந்தவங்க ஊரா பிரியாணியை பத்தி தாமா ஒரே பேச்சு. சூப்பரா இருந்துச்சு. எங்க கொடுத்தீங்க ஆர்டரு ஸ்டார் ஹோட்டலான்னு கேக்குறாங்கம்மா. அந்த அளவுக்கு பிரமாதமா இருந்துச்சுங்கம்மா. அப்படியாப்பா எல்லாம் என்னோட கைப்பக்கம் வந்தேன். நான் சொல்லி கொடுத்ததே என் மருமக எல்லாம் பழகிட்டா என்கிட்ட இருந்ததேன். பாத்தியா நம்ம மாமியாளுக்கு இருக்கிற சேட்டைய. இதுக்கு பிரியாணினால என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிச்சு. இவ காலத்துல பிரியாணியே கிடையாது. கறிதேன் கூட்டுத்தேன் குழம்புதேன்டா. இப்ப அடிச்சு விடுதுவாரு. என்கிட்ட இருந்தேன் பழகுனா என் மருமகண்டு. ஓசியில குளிர் காயிறதே என் மாமியாளுக்கு வேலையா போச்சு. ஒருத்தரோ 2 பேரோ தான் பிரியாணியை திருடி தின்னு இருக்கணும் என்னோட யூகத்தின்படி. ஏன்னா கரண்டி எப்படி பிரியாணிக்குள்ள வச்சு அது இப்படி எப்படினாலும் அப்படியே தவறி போயிருக்கும். அது இடத்துக்கு இப்ப பாருமே ஏதோ ஒரு பயந்தாங்குழி கழுத திருட்டுத்தனமா அள்ளி போட்டு சாப்பிட்டு இருக்கு. நம்ம கொடுத்துலையே யாருன்னு தெரியல. சரி விடுப்பா நான் போது பொழைச்சு போகட்டும் மன்னிச்சு விட்டுருவான். நல்ல வேலை குந்தாணி பேசி ஆப் பண்ணிட்டா. இல்லாட்டி நம்ம வேத்தி நம்மள அசிங்கப்படுத்தாம விட்டுருக்க மாட்டான். என்ன காலையிலே என்னங்க வீடியோ பார்க்குற நண்பர்களே இந்த வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. எங்க குடும்பம் எப்போ இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க எல்லாரும் வேண்டிக்கங்க.